15 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்த்து நான் ரொம்ப கோவமாகவே இருந்தேன். ச்சே, யூடியூப்பில் வந்து எந்த ஒரு சென்சாரும் இல்லை அப்படின்னு நினச்சேன். லக்கீலி அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அல்லது அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்களா, இல்லை யூடியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரில. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபோட்டோ வரும் பாருங்களேன். நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கிறாரு. காலையில் டீ குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சமோசா சாப்பிட்றாங்க, அல்லது காலையில் உணவுக்கு வந்து ஜங்க் ஃபுட் மாதிரி ஏதோ 2 ஐட்டத்தை உள்ளே போடுறாங்க, அப்புறம் வந்து ஒரு ப்ரெட்டு ஜாமு இதை உள்ளே போட்டாங்க, நூடுல்ஸை உள்ளே போடுறாங்க, நைட்டுக்கு புரோட்டா திங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலில் போட்டுக்கிட்டே வராரு. அப்புறம் கடைசியில் ஒரு பெப்சி ஊற்றிடுறாரு. பாருங்கள், இது வந்து இப்படி இருக்கணுமா? அல்லது இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் வெஜிடபிள் போடுறாங்க, நட்ஸு போடுறாங்க, தண்ணி நிறைய குடிக்கிறாங்க, கலகலன்னு ஏதோ சாம்பார் காய் ஊற வச்ச மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்காரு. இது 2ல் எது உகந்தது பாருங்கள், எது ஹெல்தி அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நூடுல்ஸ் சாப்பிட்றவர் காரமாக இருக்கும், நல்லா தண்ணி குடிப்பார். உப்பு நிறைய சாப்பிட்றாங்களா, உப்பு தின்னவே தண்ணி குடிக்கணும். அப்போ நூடுல்ஸு உப்பு நிறையா இருக்குது, அப்போ தண்ணி நிறையா குடிப்பார். அப்போ காலையில் என்ன பண்ணுறாரு, ஒரு டீ குடிக்கிறாரு. நீங்களும் டீ குடிக்கிறீங்க, நானும் டீ குடிக்கிறேன், நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் டீ குடித்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. டீ தப்பாங்க, அப்போ அதையும் ஊற்றுறாரு. அந்த பாட்டிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டீ குடிக்கிறாங்க, அது குடிக்கிறாங்க, இது குடிக்கிறாங்க. ஆக மொத்தம் காரமாக சாப்பிட்ற எல்லோரும் நிறைய தண்ணி குடிப்போம். ஆனால் அந்த தலைவர் அந்த பாட்டிலில் தண்ணியே ஊற்றலை. அந்த பக்கம் 2 ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றவங்க மோஸ்ட்லி காரமாக இருக்காது, தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஆனால் அதில் மட்டும் ஹெல்த்தியாக இருக்காங்களா, தண்ணி ஊற்றிக்கலான்னு கலகலான்னு பாட்டில் கேட்குறாங்க. இந்த அறிவாளிகளை எப்படி நான் புத்தி புகட்டுறதுன்னு தெரில. ஆனால் இந்த அறிவாளியை ஊருக்குள்ளே பல பேரை முட்டாளாக்கிட்டுறாங்க. நல்லா யோசிச்சு பண்ணி பாருங்கள். சாப்பிட்றோம், நம்ம உடம்புல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஸ்டொமக்குள்ளே ஆக்சின்டிக் செல்ஸ் சிந்தசைஸ் பண்ணும், நொதிச்சிரும். சரியா? எப்படி நீங்கள் கொஞ்சம் சுண்ணாம்புகள் வாங்கி தண்ணி ஊற்றுங்க, நொதிச்சு போய் குபுகுன்னு புகையே வரும். அந்த மாதிரி ஏப்போ வருதில். அப்போ சாப்பிட்டு இந்த வடிவேல் காமெடி இருக்கும். அந்த படம் சூனா பானான்னு வருவாப்புல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சூனா பானா இழுத்துட்டான்னு வச்சுக்க, 2 நிமிஷத்துல உள்ள இருக்க மிஷின்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும்டா. அப்படி வயிறு எது போட்டாலும் உள்ளே அடித்து செமிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கும். இவங்க வந்து பாட்டிலில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யூடியூப்பில் வர்ற மக்களா, யூடியூப்பில் வர பசங்களா, ஒரு அளவுக்கு மேலே மக்களை முட்டாளாக்க முடியாது. நீங்கள் ஒரு புரிதலோடு வாழுங்க. உணவை குறை சொல்கிறத விட்டுட்டு உருப்படியாக வாழ்கிற வழியை பாருங்கள். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.